அந்த ஹேர் க்ளோரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது நம்ம பார்த்தோன்னா கிராம்ப்டன் பிராண்டோட 45 லிட்டர் ஏர் கூலர். இந்த ஏர் கூலர் உங்களுக்கு வேணும்னு நினச்சா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துனா அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கான ஹேர் கூலர் வந்து சிங்கிள் பர்சன் யூஸ் தான். சிங்கிள் பர்சன் யூஸ்க்கு வந்து 27 லிட்டர் அந்த மாதிரி இதிலே போதுமானது. நானும் நிறைய ஆஃப்லைன் ஸ்டோரில் விசிட் பண்ணி 27 லிட்டர் கேட்கக்குள்ள அவங்க சேம் வந்து அரௌண்ட் 6,500 27 லிட்டரே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு 27 லிட்டர் 6,000 போட்டு பே பண்ணி நம்ம வாங்குறது 6,000 கிராம்ப்டன் பிராண்டோட 45 லிட்டரில் ஒரு ஏர் கூலர் இருக்குது. அதையே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் தான் நம்ம ப்ளஸ் இதோட மெயின் பெனிஃபிட் என்னென்னா இது பவர் கன்சியூம் பண்ணுறது வந்து 100 வாட் தான் பவர் கன்சியூம் பண்ணுது. அதனால் எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம இதை சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது, போர்ட்டபுளாக தான் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக 2 ரெகுலேட்டர் டைப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கீழே வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. மினிமம் லெவல், மிட் லெவல், மேக்ஸிமம் லெவல்லாம். மேக்ஸிமம் லெவல் கொடுக்கல, மினிமம் மிட் லெவல் கொடுத்துருக்காங்க. சைடில் ஹனிகோம் கொடுத்துருக்காங்க. 3 சைட்ஸுமே ஹனிகோம் கொடுத்துருக்காங்க. அது வாட்டர் ஃப்ளோ ஆகி வரதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாகவே விசிபிள் ஆகிற மாதிரி. ப்ளஸ் நம்ம மூவ் பண்ணிக்கிற மாதிரி 4 வீல் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த பிளேஸ் வேணுமோ அந்த பிளேஸில் மூவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வாட்டர் கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணி வாட்டர்லாம் வெளியே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஹேர் ஃப்ளோவோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் இருக்குது. அது லோ, மீடியம், ஹைன்னு 3 இருக்குது. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஃப்ளோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப், வாட்டர் ஃப்ளோ ஆகிறது ப்ளஸ் ஸ்விங் ஆகிறதுக்கு. இந்த சுவிட்ச் வாட்டர் ஃப்ளோ ப்ளஸ் ஸ்விங் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஹேர் கூலரோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ நம்ம வாட்டர் பம்ப் மட்டும் போட்டுட்ருக்கோம். அந்த வாட்டர் பம்பில் வந்து ஹனிகோம்பில் அப்படியே வாட்டர் ஃப்ளோ வருது, அப்படியே டிரான்ஸ்பரண்ட் தெரியுது பாருங்கள். அப்படியே ட்ராப்பாக கீழே இறங்கிட்டுருக்கு. கீழே பார்த்தோம்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது. வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சில்னஸாகவே காற்று வருது. ஹேர் எல்லாமே சில்னஸாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.